வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம ஸ்ரீ ஜெயந்தி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து மல்டிபர்பஸ் லிக்யூடி குவாலிட்டியை பற்றி சொல்லியிருந்தோம். அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம எப்படி அதை வந்து அதில் உள்ள கரைகளை நீக்குதுன்றதை நம்ம விசுவலாக எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அதை தான் நேரடியாக நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இப்போது இந்த அடுப்பு வந்து நம்ம கம்பெனியில் வாட்ச்மேன் அவர் வந்து டீ போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அடுப்பு. இப்போ இதை வந்து நம்ம நேரடியாகவே க்ளீன் பண்ணுறதை காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது அடுப்பு மேலே ஃபஸ்ட்டு நார்மல் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்மளோட மல்டிபர்பஸ் லிக்விட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே டைரெக்டாக இதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர், அது எந்த ஸ்க்ரப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறினதுக்கப்புறம் நல்லா இதை வந்து ரஃப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இது வந்து நல்லா கரை எடுக்கும். கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க வந்து கரை போகலை, ரொம்ப பார்க்கவே திட்டாக இருக்குது, நம்ம டீ போடுறது குழம்பு வைக்கிறது இதெல்லாம் கொட்டி திட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும் போதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் கழித்து அதை நீங்கள் தொடச்சி எடுக்கும் போதில் உங்களுக்கு புதுசாக வாங்கினப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடுப்பு வந்து பளபளன்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ணி விட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை வந்து நீட்டாக ஒன்று வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சிருங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு அடுப்பை வெளியே தனியாக எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து மாட்டிக்கிட்டாலும் சரி தான், இல்லை இப்படியே நீங்கள் பக்கத்துலேயே க்ளீன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால இப்போ வந்து நார்மலாக ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இப்போ நான் தொடச்சி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கல, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான், அதுக்கே இவ்வளோ தூரம் போயிடுச்சு. நீங்கள் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது அடுப்பு மாதிரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.